السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. எல்லா புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அருள்பூமும் ஃபஜ்ருடைய சுபூத்துளைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்றைய மார்க்க செய்திக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரர்களால் கண்ணியம் பொருந்திய ரமலானுடைய மாதத்தினுடைய பிறையை தேட வேண்டிய நாளான, அதாவது வாசத்தை காட்டிடுறேன், தமிழ்நாட்டில் கடந்த 20/1/2026 கடந்த 20/1/2026 செவ்வாய்க்கிழமை மகிரிபில் இருந்து ஷாபானுடைய முதல் பிறை பார்க்கப்பட்டது. ஹிஜ்ரி 1447 ஷாபான் மாதத்தினுடைய முதல் பிறை ஆரம்பமானது. போன மாதம் ஷாபானுடைய மாதம் என்ற அடிப்படையில் எதிர்வரும் ரமலானுடைய பிறையை பார்க்கக்கூடிய தேதியாக எதிர்வரும் 18/2/2026 புதன்கிழமை மகரிபுடைய நேரத்தில் தமிழ்நாட்டில் ரமலான் மாதத்தினுடைய முதல் பிறை தேட வேண்டிய ஷக்குடைய நாளான, சந்தேகத்துக்குரிய நாள், அன்று பிறை தென்பட்டால் ரமலான் மாதத்தினுடைய முதல் நாளாக நோன்பு நோக்கக்கூடிய நாளாக அமைந்துவிடும். அப்போ பிறை தென்படாவிட்டால் ஷாபானுடைய மாதத்தை 30 பூர்த்தி செய்து பிறகு அது ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ஒன்றா ஆகிடும், ரமலான் ஒன்றா போயிடும். அப்போ 18/2/2026 புதன்கிழமை, அப்படியே 15ஆம் தேதி, 16, 17, 18 அப்போ புதன்கிழமை நம்ம மகரிபுடைய நேரத்தில் பிறை பார்க்க வேண்டும் என்ற நபிகள் நாயகத்தினுடைய அறிவிப்பு. ரசூலா சொன்னாங்கல்ல, இது ஜமாத் அறிவிப்பு இயக்கத்தின் சார்பாக. ரசூலா சொன்னாங்க, பிறை பார்த்து நோன்பு வைங்கள், மறுபிறை பார்த்து நோன்பை விடுங்கள். உங்களுக்கு மேகமூட்டமாக இருந்தால் அந்த முந்தைய மாதத்தை 30 பூர்த்தி செய்யுங்க என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. பெருநாள் நோன்பு வைப்பதற்கும் பெருநாள் கொண்டாடுவதற்கும் மாதம் பிறை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பிறை பார்க்க வேண்டும் என்ற செய்தியை நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்தபடியாக செய்திக்குள்ளே வருவோம். என்ன அப்படின்னு கேட்டால், விக்கிர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அந்த இறைவனை நினைவு கூறக்கூடிய விஷயம், மன நிம்மதி, மன ஆறுதல் எல்லாமே விக்கிரில் இருக்கிறது. மனுஷ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளைக்கும் மனிதன் காலையில் எழுந்ததில் இருந்து தூங்க போகிற வரைக்கும் எவ்வளோ பிரச்சனையை என்ன செய்கிறான், சமாளிக்கிறான், சந்திக்கின்றான். பிரச்சனை என்பது வாழ்க்கை சக்கரத்தில் வந்துக்கிட்டே இருக்குது, சுழன்று வருது. முதலாளி இருக்கிறாரு, அவரால் தொழிலாளிக்கு பாதிப்பு, தொழிலாளியால் முதலாளிக்கு பாதிப்பு, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, நண்பர்களுக்கு மத்தியில் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், அது இது, கடங்காரம் வருவான், காசை கொடுக்கணும், அது இது, அந்த மாதிரி பல பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு திக்ர், இறை நினைவோடு இருக்கிறது. அதெல்லாம் நம்ம சொல்லி காட்டுறான். அந்த திக்ரை நம்ம என்ன செய்யணும், அதிகப்படுத்தணும். அது குர்ஆன் போதிக்கிறது. 2வது அத்தியாயத்தினுடைய 152வது இறை வசனம், ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன். எனவே என்னை நினையுங்கள், அல்லாஹ்வாகி என்னை நினையுங்கள், நானும் உங்களை நினைக்கின்றேன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி மறக்காதீர்கள். எவ்வளவு அருட்கொடை செஞ்சிருக்கிறேன் உனக்கு, மனிதர்களாகி உங்களுக்கு அவ்வளவு அருட்கொடை செஞ்சிருக்கிறேனே, இதுக்கு நன்றி மறப்பீர்களா? என்னை விட்டுட்டு வேறு தெய்வத்தை வணங்குவீங்களா? என்னை விட்டு செத்து போனவங்களை பூமியில் புதைத்து வைத்துக் கொண்டு மகானி பெரியார் அவுளியா அவுளியான்னு சொல்லி அவரை அந்த மாதிரி வணங்குவீர்களா என்று எல்லாம் என்ன செய்கிறான். இந்த வசனம் பல்வேறு கோணத்தில் இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்தல் செய்யக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். அப்போ திக்ர் என்பது என்ன நிலை, நான் நினைக்கிறேங்க, அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் போன திக்ர்களின் மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் எவ்வளவோ திக்ர்கள் இருக்கிறது. அந்த மாதிரி திக்ர்களின் மூலமாக என்னை நினச்சி பாருங்கிற அல்லாஹ். ஆனால் சமுதாயத்தில் அதுபோல் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், 13:28 அல்லதீன ஆமனு தத்துமையின் குழுவும் விதிக்கிறில்லா அலா விதிக்கிறில்லாஹி தத்துமையினுள் குழு. நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ள அமைகின்றன. கவனத்தில் கொள்க, அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், விதிக்கிறில்லாஹி கத்துமையினுள் குழு.
அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதிருக்கின்றன. ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். அந்த மாதிரி உள்ள ஷைத்தான்களுக்கெல்லாம் அந்த இது தெரியாது. இவ்வளவோ மன உளைச்சல், கஷ்டம், வறுமை, நோய் நொடி, மனப்பதற்றம், அந்த நேரத்தில் உட்காந்து நீங்கள் தனிமையில் படுத்துக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அக்பர் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் வைங்க. எல்லா நேரத்துலையும் அப்படியே மனசில் ஒரு இமயமலை ஏற்றி தலையில் ஒரு நெஞ்சில் ஏற்றினா அது எப்படி அந்த வெயிட்டு சுமை இறங்குவது போன்று அப்படியே நம்ம கஷ்டம், நம்முடைய மன உளைச்சல், துன்பம், துயரம் அப்படி இறங்கிடும், மன ஃப்ரீயாக போயிடும். என்ற அடிப்படையில் நினைவு அல்லாஹ் சொல்கிறான், இறைவனின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறும். டூருக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், காஷ்மீர் போகிறேன், துபாய் போகிறேன், அமெரிக்காவுக்கு சுற்று, அதெல்லாம் அங்கே ஒரு வாரம் 10 நாள். அதோடு அதனுடைய முடிவு என்ன ஆகும்? சலிச்சு பிடிச்சி போய் வீட்டுக்கு வந்த கூட அடிக்கடி பொண்டாட்டி பிள்ளை புருஷனுக்கும் மனைவிக்கும் புருஷனுக்கும் அப்பனுக்கும் மகனுக்கும் தகராறு சண்டையாக திருப்தி கிடையாது. இப்படி பார்க்குறோம். ஆனால் நம்ம சமுதாயத்தை நடை திக்கிற ஆக்கிட்டான். சின்ன ஜமாத்தில் திக்கிற விடுங்க. தௌஹீத்வாதின்னு சொல்லக்கூடிய அவன் என்ன செய்கிறான்? தொழுக முடிச்சு சலாம் கொடுக்கத்தான் அஸ்ஸலாமு அலைக்கும் தான். என்னமோ காலில் சுடு தண்ணி ஊற்றின மாதிரி, என்னமோ மையத்தை தூக்கி ஓடு வாங்கிடுறேன். மையத்தை தூக்கினா ஓடுங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, விரைந்து போங்கண்டு. சலாம் கொடுத்த ஒன்று துவா செய்கிறதுல ஒரு 5 நிமிஷம் நேரத்தை ஒதுக்கிறது இல்லை, ஒரு 10 நிமிஷம் ஒரு நேரத்தை ஒதுக்கிறது இல்லை. என்னமோ என்ன ஷைத்தான்கள் தொழுக வர்றதில் இறையச்சம் உடையவர்களை தவிர ஷைத்தான் வர்றான். சின்ன பிள்ளை பழகிட்டோம், 7 வயசுலேயும் தொழுகை பழகிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பொடுபோக்கு தொழுகை. அப்படியே நீ உனக்கு கொடுக்கல் வாங்கி செய்யக்கூடிய முதலாளிட்டு ஒழுங்காக வேலை பார்க்காட்டி 1000 திட்டுறான். அதில் எந்த அவங்க அப்பா அவனை எப்படி கற்பான், இப்படி வளர்த்தான்ட்டு. அந்த மாதிரி ஒரு காசு தரக்கூடியவன் அவன்கிட்ட உலக வேலை பார்க்காட்டி 1000 திட்டுறான், நாத்துக்கிளி கிழிக்கிறான். அப்போ அப்படி இருந்து கஷ்டப்பட்டு அவன்கிட்ட அடி உத வாங்கிட்டு பேசிட்டு இந்த ஏச்சுக்கள் பேச்சுக்களை வாங்கிட்டு இருந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு அவன்கிட்ட தொழில் பண்ணிக்கிட்டு காசு வாங்கிட்டு இருக்கிறான். இப்படி பார்க்குறான். அல்லாட்ட நீங்கள் நெருங்குறீங்க, நுழைஞ்சிக்கிறான். சலாம் கொடுத்தோன்னே ஓடுறாங்க, என்னென்னு தெரியல. ஒரு 5 நிமிஷம் போகிறோம் அல்லாட்ட. இது சலாம் கொடுத்தோன்னே முடிஞ்சு, இஸ்லாம் தொழுக முடிஞ்சு. மார்க்க வழிகாட்டுதல் என்ன? நீ நடையிலே லாயிலான ஒரு சொல்ல நீ நடையிலே போய் தொழுக முடிச்சுட்டு மற்ற நேரங்களில் நீ திக்கிற பண்ணுங்க, என்ன வேணால் செய்ய, நடந்துக்கிட்டு செய்யலாம், உட்காந்து படுத்துக்கிட்டு தூங்கிட்டு கூட செய்யலாம். தூங்குவதற்கு முன்னாடி திக்கிற பண்ணலாம். சலாம் கொடுத்த உடனே என்ன செய்தான்னு தெரியல. இவரெல்லாம் எதுக்கு தொழுகிறாங்க, எதுக்கு வர்றாங்க, இந்த கள்ளத்தொழுகையெல்லாம் ஏற்றுக்குருவானா, இது என்ன ஒரு கலெக்டர் வேலையாக இருக்குது. சும்மா சுக்குவில் கூட மற்ற நேரத்தில் தெரியவன தொழில் துறை என்று சொல்லலாம். ஃபஜ்ரில் கூட என்ன செய்யறதுன்னு கேட்டால் சலாம் கொடுத்த உடனே அப்படியே ஓடக்கூடிய விருப்பம் பார்க்கலாம். அல்லாமல் விருப்பம் நிற்கிறாங்க. சும்மா ஒரு நம்ம பழகிட்டோங்கிறதுக்காக நிற்கிறாங்களே கூடிய ஒரு இறையச்சம் உல தூய்மையெல்லாம் ஒன்றும் கிடையாது. 1000 பிரச்சனைக்கு 5 நிமிஷம் உட்காந்து கேளு, 2 நிமிஷம் 3 நிமிஷம் துவா செஞ்சுட்டு போ. அதெல்லாம் சலாம் கொடுத்த ஒன்று ஓடுறது. அந்த மாதிரி ஷைத்தான்கள்லாம் சமுதாயத்தில் பொடுபாக்கு தொழுகிறது. நம்ம தொழுதுட்டு போவோம், பழகிட்டாங்க. இதெல்லாம் அல்லாஹ்க்கு தெரியும். இந்த கேலி பொருளாம் இதெல்லாம் அல்லாஹ் நம்மளை ஏமாத்துறான், சும்மா வர்றான். எப்போ தக்பீர் கொடுப்பார் தொழுகையில் அப்படியே காத்திருப்பான். ரொம்ப சவு இழுக்கமாக இருக்கிறாரு, ரொம்ப நேரம் ஓதுறாரு, ரொம்ப நேரம் பூசிறாரு, ரொம்ப நேரம் அத்தையாத்தில் உட்காடுறாரு. இப்படிலாம் ஷைத்தான் நினைச்சான். தொழுகை கூட ஷைத்தான் பல விளையாட்டு விளையாடுவான். அத்தையாத்திலேயே இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஓத வேண்டியதை ஓதிட்டு உனக்கு விருப்பமான துவா கேளுங்கிறாங்க. இறுதி அத்தையாத்தை சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி 1000 பிரச்சனை இருக்கும். எல்லா இமாமும் டைம் கொடுக்க மாட்டான். உட்காரு, சலாம் கொடுத்த ஒன்று ஓடுறே இல்லை, மின்னல் வீட்டில் இன்று அத்தையாத்தில் உட்காரு, ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் உட்காந்து கேட்க வேண்டிய துவா கேளு. இமாம் டைம் கொடுக்குறாருல, அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் கொடுத்தப்பறம் எந்திரிச்சு போகலாமா ஒழிய எல்லா பதட்டம். மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டனால அல்லாஹ் சொல்கிறானே, பொய்யா சொல்கிறான். ஏன் பேச்சு உங்கள் பேச்சு மனிதர்கள் பேச்சா? அல்லாஹ் சொல்கிறான் மனுஷன் அவசரக்காரன், பொடுபோக்கு தொழுகைவாதியாக இருப்பான். அல்லாஹ் முசல்லி, அல்லாஹ் அந்த தொழுகையாரி கேடுங்கிறான். யாருக்கு? இந்த மாதிரி இருக்குது. சலாம் கொடுத்தவன் நடந்திக்கிறு, நடையிலே துவா செஞ்சுட்டு போகிறது. இது என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் இது திரும்பி கொள்ள வேண்டும் சொல்கிறது கிழமை திருந்துறாங்க, திருந்தாமல் தொலைகிறாங்க. அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. எங்கிருந்தாலும் மாத்தரை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய உபதேசம் உணர்ந்து கொண்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒதுக்கு. அது எவ்வளோ நன்மைகள் எல்லாருக்கும் அருள் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு தொழுகைகளை நிதானத்தை கடைபிடிங்க, திக்ர்களை நிதானத்தை கடைபிடிங்க, பிரார்த்தனைகளை நிதானத்தை கடைபிடிச்சிட்டு போங்க. 5 நிமிஷம் போங்க. வெளியே போய் ஊர்வலா பேசுறது, அது இது கோடு புறம் பேசுவதை விட அல்லாட்ட 5 நிமிஷம் நேரம் அல்லாவும் உரையாடுறான். கலெக்டர் சந்திக்க போறீங்க, முதலமைச்சர் சந்திக்க போறீங்க, பிரதமரை எவ்வளவு கை கட்டி நிற்கிறான். சொல்லுங்க 1 மணி நேரம் வெயிட்டிங் பண்ணா நிற்கிறான். வெயிட்டிங் ரெடி அடுத்தாலும் சந்திக்கிற வரைக்கும் அவர் வருவார், சாப்பிடுவார், கொள்வார்னு சொல்லிட்டு முதலமைச்சர், கலெக்டர், எம்எல்ஏ, எம்பியை சந்திக்க போகும்போது ஸ்டேஜில் போகிறான். அவன் 2 மணி நேரம் 10 மணி நேரம் காக்க வச்சாலும் காக்கிறான். ரேஷன் கடையில் போய் காக்கிறான். எல்லாட்ட இருந்து 5 நிமிஷம் செய்யறான்னா செய்கிறது கிடையாது. இதை உணர்ந்து கொண்டு உங்களுடைய படைத்தவங்களோடு உரையாடுகிறீர்கள். தொழுகிற அழகான ஒரு வாய்ப்பு. அதை சரியான முறையில் பயன்படுத்தி இறைவனுடைய அருளை பெறுவோம் என்று சொல்லி
இன்றைய சுப்புடைய பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.